ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேவலமா இருந்ததுன்னா செகண்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு செருப்படியா இருக்கும். சீரியஸா அவரோட இதுல சொல்லணும்னா இந்த ஒரு படம் உண்மையாலுமே வேற லெவலில் வெற்றி பெறும். எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ அந்த மாதிரி தான் அவரு. நம்ம வந்து நிறைய படங்கள், யானை படங்கள் பார்த்துருக்கோம், காட்டுவாசி படங்கள் பார்த்துருக்கோம். அதெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி ஒரு மிக்சியில் தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு ஒரு சட்னி மாதிரி அரைச்சி கொடுத்துருக்காங்க. நல்லா சொல்லணும். இவானா அப்புறம் ஜிவியோட அந்த காம்போவே செம்மையாக இருக்குது. ஒரு அத்தை பையன் மாமா பொண்ணு இந்த ஒரு ஃபீல்டில் இருக்குது அவங்களோட காம்போ எல்லாமே. பார்க்கும்போது நமக்கே அந்த பொண்ணு மேலே ஒரு பயங்கர க்ரஷ் வருது. நான் பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த படத்தில் எந்த ஹீரோ படம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைவு இருக்கும் வரையில் அம்மாவை தத்து எடுத்திருப்பாங்க. நிறைய படத்தில் அம்மா அப்பாவை தத்து எடுத்து ஒன்ஸ் மோரில் கூட தத்து எடுத்திருப்பாரு. யார் நம்ம விஜய் சார் தத்து எடுத்திருப்பாரு. அதே கான்செப்ட். நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. ஆக்சுவலாக சாப்பிட்டா ஒரு ஒன் டைம் தான் வாட்சபிள் மூவி. ஃபேமிலி ரீதியாக வந்து பார்க்கலாம் எல்லாமே. எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப லேக்லாம் இல்லை, நல்லா இருந்தது. பார்க்கலாம். 2.5 hours ஜாலியாக பார்க்கலாம். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வேணால் ஒரு வாட்டி போய் பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோட வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இவானா எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வில்லேஜ் ட்ராப் ஸ்டோரி தான். ஓகே, பார்க்கலாம். விலங்குகள்லாம் துன்புறுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ இதுதான் மலைவாழ் மக்களுக்கான ஒரு கதை. அங்கே இருக்கிற மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த யானைகள்லாம் உள்ளே இறங்கும் போது. ஸோ அந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. ரெபிள்னு ஒரு படம் நடிச்சாரு. ஓரளவுக்கு பரவாயில்ல. அதில் வந்து வில்லனோட ஆக்டிங்கும் மற்ற இதுவாக தான் இருந்தது. இந்த படத்தில் ஒரு ஜிவி பிரகாஷ்காக இவரோட அதாவது ஆக்டிங் இருக்குது, பட்டு லென்த்தி டைலாக்கே இல்லை. ஆனால் படத்தில் லென்த்தி டைலாக்லேயும் ஆக்டிங்லையும் ஸ்கோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தீனாவும் பாரதி ராஜாவும் தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான். இவருக்கே ஒரு லென்த்தி டைலாக் இல்லை, பட் நடிக்கிறாரு, எமோஷனல் பண்ணுறாரு, எல்லாமே ஓகே. ரொம்ப பிடிச்சது பாரதி ராஜா சார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. ஈவன் அவங்க வந்து கேரக்டருக்கு என்ன தேவையோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நடிச்சு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவி சார் வந்து புதுசாக இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஆக்டிங் அவர் பண்ணி பார்த்ததில்ல. பட் இந்த படத்தை ரொம்பவும் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக அந்த கிளைமேக்ஸில் எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், அல்ட்ரா சீனாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அவரோட பிளான் பண்ணுற சீனாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்தவரை படம் வந்துட்டு அவ்வளோ சொல்லப்படலை ப்ரோ. எனக்கு கேட்டால் அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. நம்ம வந்து நிறைய படங்கள், யானை படங்கள் பார்த்துருக்கோம், காட்டுவாசி படங்கள் பார்த்துருக்கோம். அதெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி ஒரு மிக்ஸா மாதிரி போட்டு மிக்சியில் தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு ஒரு சட்னி மாதிரி அரைச்சி கொடுத்துருக்காங்க. நல்லா சொல்லணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒரு பேச்சுலர் படம் இவர் பண்ணுறாரு அப்படிங்கும்போது வீட்டில் சொல்லிட்டு சொல்லாமல் வருவோமோ, அது மாதிரி இது அப்படி இல்லாமல் நம்ம நார்மலாக சொல்லிகிட்டே வரலாம். நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டான ஒரு மூவி. சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கேரக்டருக்குள்ளே பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னும் சூப்பராக இருக்குது. ஹீரோயின் இவானா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க வர சீன்ஸும் நல்லா இருக்குது. லவ் போர்ஷன்ஸும் நல்லா இருக்குது, லவ் சீன்ஸும் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கு, காமெடி, லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. கல்வனுக்கும் இந்த படத்துக்கும் என்ன? அதுதான் ப்ரோ, அவங்க கேரக்டர் அதுதான் ப்ரோ. ஸ்டார்டிங்லாம் கேரக்டர் அவர் தான் ஒரு திருடன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கதைக்கான டைட்டிலாக தான் பார்க்குறாரு. சூப்பராக இருக்காது. சொல்ல வேண்டிய கருத்தை நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது நான் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு செருப்படியாக இருக்கும். ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு யாருக்கு எல்லாருமே வந்து அப்பா அம்மா வந்து விட்டுட்டு போயிடுறீங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து வேலை இருக்குது, நான் சம்பாதிக்க போகிறேன், யூஎஸ்ஏக்கு போகிறேன், அங்கே போகிறேன், எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு செருப்படியாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா அப்பா வந்துட்டு லைக் அப்பா விட்டுட்டு போயிடுறாங்க ஆசிரமத்தில். அவருக்கு யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களாம் வந்து அப்பாவை தத்தெடுத்து அந்த தத்தெடுக்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் கொடுத்துருக்கு அந்த மூவி ஆக்சுவலாக. அண்ட் முக்கியமாக பாட்டு நல்லா இருக்குது. அண்ட் முக்கியமாக ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் நல்லா இருந்திருக்கு. இந்த படத்தில் எந்த ஹீரோ படம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைவு இருக்கும் வரையில் அம்மாவை தத்து எடுத்திருப்பாங்க. நிறைய படத்தில் அம்மா அப்பாவை தத்து எடுத்து ஒன்ஸ் மோரில் கூட தத்து எடுத்திருப்பாரு. யார் நம்ம விஜய் சார் தத்து எடுத்திருப்பாரு. அதே கான்செப்ட் கிராமத்தில் தத்து எடுத்து ஒரு மேட்ருக்காக எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் திருந்துறாங்க. எல்லாமே பழைய ஸ்டோரி, அடிக்கடி பார்க்குறவங்களுக்கே தெரியும். பட் இந்த ஸ்கூல் லீவ் விட்டுருக்க இந்த டைமில் யானைகள்லாம் வச்சு ஒரு விட்டலாச்சிரியர் வேலை பண்ணியிருக்கிறது குழந்தைங்க பார்க்குற மாதிரி பிடிக்கும். செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் சூப்பராக இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். வேற ஒன்று நார்மலாக இருக்குது ப்ரோ. எப்படி சொல்கிறதுனா, அவர் வந்து வாண்டடாக பண்ணணும், ஒரு 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 ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இயல்பாக நம்ம மாமா மச்சாங்களோ எப்படியே மச்சான் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயல்பாக ஒன்று போவோம்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவர். ஸோ அதான் கடைசி வரைக்குமே அவங்க எல்லாமே ஒரு கேரக்டருக்குள்ளே இருந்தாங்க. செம்மையாக இருந்தது. அப்புறம் தலைமை பாரதி ராஜா வேற லெவல் பண்ணியிருந்தார். பாரதி ராஜாவோட ஆக்டிங் ஐயோ அருமையாக இருந்தது. இவ்வளோ பெரிய நடிகரை வந்து நம்ம வந்து இவ்வளோ நல்லா டேரக்டர்னு சும்மா பீச கையில் சாப்பிட்டு வந்திருக்கோம். இதுதான் சோத்து கைன்ற மாதிரி காமிச்சிருக்காரு. ஆக்டிங்கில் அருமையாக பண்ணியிருக்காரு. அவருக்காக 2வது தடவை வந்து பார்க்கலாம். சீரியஸாக அவரோட இதில் சொல்லணும்னா இந்த ஒரு படம் உண்மையாலுமே வேற லெவலில் வெற்றி பெறும். எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ அந்த மாதிரி தான் அவர். 2 சீனில் வந்து மாஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அந்த 2 சீனில் அவர் தான் ஹீரோவாக இருக்கார்.
ஜிவி பிரகாஷ் கேமியோவாக இருக்காரு. தீனா அதான் காமெடி பர்சன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2 பேருமே நல்லா இருக்கு, 2 பேர் போர்ஷனுமே. ஏன்னா ரொம்ப லவ் பண்ணிட்டேன் இந்த படத்துக்கு அப்புறம். பாரதிராஜா வேற லெவலில் பண்ணிட்டாரு. அந்த அது நடிப்பு திலகம் அப்படின்றாங்கல்ல, அந்த ஒரு பட்டம் தான் அவருக்கு. இதுக்கப்புறம் அவர் தான் நல்ல ஒரு கேரக்டராக பண்ணியிருந்தார். ஒரு எமோஷனல் சீன்லாம் அவர் கண்ணிலே கன்வே பண்ணியிருந்தார். அது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. வேற எந்த ஹீரோ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சூப்பராக எமோஷனல் சீன்லாம் இது பண்ணியிருந்தாரு. ஆவியஸ் நல்லா பண்ணியிருக்கான் ப்ரோ. ரியலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ரொம்பவும் பெருசாக நம்ம ஒரு மாசேன்னு காட்டணும் அப்படிலாம் இது பண்ணலாங்க. அந்த காட்டுக்குள்ளே ஒரு யானை வந்து என்ன பண்ணணும், ஊர் மக்களை யானை எப்படி பயமுறுத்துன்னு சொல்லிட்டு அது அந்தளவு காட்டியிருக்காங்க. படத்துக்கு என்ன தேவையோ அது இருக்குது. யானை சீன்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதான் மீதி சொன்னால் கதை சொல்கிற மாதிரி இருக்கும், கிளைமாக்ஸ் சொல்லிட்டு போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ யானை போர்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. சிஜியும் நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிவி சார் வயசில் ரொம்ப பாட்டு சூப்பராக, வோக்கல்ஸ்லாம் அருமையாக இருந்துச்சு. ரொம்ப கேட்கறது சூப்பராக, ரிப்பீட் மூலம் கேட்கலாம் கண்டிப்பாக. 2 பாட்டும் சூப்பராக இருக்குண்ணே. அது இவரோட படத்தில் நம்பி வரலாம். அது இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. 2 பாட்டு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேவலமாக இருந்ததுண்ணே, செகண்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. சாங் சூப்பராக இருக்குது ப்ரோ. நமக்கு எதிர்பார்க்க வைக்குது ப்ரோ. இப்போ ஒரு எமோஷ்னலாக ஒரு அடுத்தடுத்து த்ரில்லராக போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சாங் வந்து டக்குன்னு போடும்போது நம்ம என்னடா போட்டாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்குது. அவங்க நம்ம இவானா அப்புறம் ஜிவியோட அந்த காம்போவே செம்மையாக இருக்குது. ஒரு அத்தை பையன் மாமா பொண்ணு இந்த ஒரு ஃபீலில் இருக்குது அவங்களோட காம்போ எல்லாமே. பார்க்கும்போது நமக்கே அந்த பொண்ணு மேலே ஒரு பயங்கர க்ரஷ் வருது. நான் பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. சிஜிலாம் எப்படி பண்ணியிருக்காங்க? சிஜி வந்து யானைக்கு ஓகே தான், யானைக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா புலிக்கு கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இருக்கிற நிறைய படங்கள்லேயுமே வந்து அவ்வளோ ரியாலிட்டிக்காக ஒரிஜினாலிட்டிக்காக காட்டுற இதில் இப்போது இது ஒரு மாதிரி ஹை பட்ஜெட்டான ஒரு மூவி தான். ஸோ இதில் இன்னும் அந்த புலி அந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தோணுது. ஒரு 2-3 இது எனக்கு பார்க்கும்போது அந்த யானை துரத்துறது அந்த ஒரு இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது லைட்டாக சிஜி மாதிரி தான் இருந்தது. பட் ரியல்னால் செம்மையாக பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே பாராட்டணும், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிஜி அப்படின்னா அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ரொம்ப ரியல் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். சாரி நான் சிஜி நினச்சிட்டு இருக்கேன். பட் ரியல்னால் உண்மையாலுமே பாராட்டணும். ஜிவியோட வந்துட்டு தீனா ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, உண்மையா? இல்லை 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 2 பேர்ன்றத விட அந்த படத்தில் எல்லாருமே அவங்களோட ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இவங்க அதிகம் அவங்க அதிகம்லாம் இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது சாங்ஸ்லாம். அதுலேயே அவங்க எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு சொன்னா கேட்டாரு சொல்ல, நான் எல்லாமே ரொம்ப கேட்டதில்லை. ஆனால் நான் கேட்ட வைக்க எல்லா பாட்டுமே நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க எமோஷனல் பாண்டு, அந்த பேரனுக்கும் தாத்தாக்கும் அதெல்லாம் நல்லா. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் இல்லைனாலும் இந்த படம் ஓடுன்னு நினைக்கிறீங்களா? மேபி ப்ரோ, மேபி அவங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல வேணும்ல, வேறு வெளியே இல்லை, வச்சுதான் ஆகணும் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சதுண்ணா உங்களுக்கு? ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணார். தீனாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக பாரதி ராஜா சார், அவர் வந்த அப்புறம் தான் கதையிலேருந்து நல்லாவே கொண்டு போயிருக்கு. இனிய தமிழ் மக்களை உங்கள் பாசத்திற்குற பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நல்லா அருமையாக. இன்னும் வயசானாலும் தலைவனுக்கு வந்துட்டு உண்மையிலே தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் டு சே. ஆக்சுவலாக நல்லா இருக்குது படம், அருமையாக இருக்குது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. மியூசிக் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க ப்ரோ, அவ்வளோதான். 80+ ஆகுது பாரதி ராஜா சாருக்கு. இப்பயும் வந்து டயர்ட் ஆகாமல் ஸ்க்ரீனில் வராரா? ஏன்னா அவ்வளோ ஹில்ஸில் மலையில் ஓடி சத்தியமாக 80+ யாருமே பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை தான் சொல்லுவேன். அவருக்கு பார்த்தா ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் இந்த படத்தை கமிட் பண்ணதுக்கு அந்த பெருசாக அவ்வளோ பெரிய இடத்துக்கு போய் மலையில் ஏறி இறங்கி ரொம்ப கஷ்டம் ப்ரோ அதெல்லாம். ஆக்சுவலி மியூசிக்குமே நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அண்ட் சாங்ஸ் தேவையில்லாமல் இருக்குது ப்ரோ. அதுதான். மற்றபடி இந்த படத்தவருக்கு ஒரு ஆவரேஜான படம் ப்ரோ. ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம் ப்ரோ. கும்கி மாதிரி இருந்தது அப்புறம் இல்லை ப்ரோ, கும்கி அது வேறு பேட்டர்ன், இது வேறு பேட்டர்ன். அது கும்கியில் வரேன்னா அந்த யானையை வந்து விரட்டுறதுக்கோசரம் அவங்களை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் அவங்க வந்து யானை வரும், அவங்களை காப்பாற்றிக்கிறது என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க. பாரதி ராஜா சாருக்கு வந்து 80+ ஆகுது. இப்பயும் வந்துட்டு ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி பேக்? அதான் நீங்கள் சொன்ன 80+ இருக்குது. நான் ஒரு 65-70 இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நல்லா அந்த ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்றதை நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதில் இந்த விஎஃப்எக்ஸ் எப்படி இருக்குது? சிஜி நல்லா இருக்குது. ரொம்ப விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் தெரில, நல்லா ரியலிஸ்டிக்காக தான் நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு பேரனுக்கும் தாத்தாவுக்கான பாண்ட் எப்படி அதுதான் காட்டியிருக்காங்க. அவங்க எமோஷ்னலாக எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, அப்புறம் லாஸ்ட்டில் எப்படி இருக்கா, அதுதான் ஃபுல்லாகவே.